TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரவிடத்தில் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளது. தூய்மையான இலங்கை கருத்திட்டத்துக்கான நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய செயலணிக்கு ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் அம்பிகா சட்குணநாதன் இந்நடவடிக்கை ஜனாதிபதி மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய மதிப்பீட்டு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தில் அரசாங்கத்திற்குள் இரட்டை நிலைப்பாடு காணப்படுகிறதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கிய 3 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல், லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாக ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தூய்மையான இலங்கை கருத்திட்டத்துக்கான ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய செயலணிக்கு மிக பரந்துபட்ட ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் இந்நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசனைக்கமைய தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமையின் பிரகாரம் 18 உறுப்பினர்களை கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன், தூய்மையான இலங்கை கருத்திட்டத்துக்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கும் செயலணி பல்வேறு விதத்திலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் இச்செயலணி அவருக்கு ஜனாதிபதிக்கு மாத்திரமே பொறுப்பு கூற வேண்டிய கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் எமக்கு மற்றொரு செயலணியோ அல்லது ஆணைக்குழுவோ அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இச்செயலணிக்கு மிக பரந்துபட்ட அளவிலான ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, இந்த ஜனாதிபதி செயலணிக்கு சட்டங்களை தயாரிப்பதற்கும் அச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவசியமான கட்டமைப்பினை நிறுவுவதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு இச்செயலணிக்கு அதிகாரம் உண்டு என்று அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இந்த செயலணியில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் உள்வாங்கப்படாத போதிலும் போலீஸ் மற்றும் இராணுவ அதிகாரிகள் பலர் இணைத்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளே முன்னைய ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அவற்றிலிருந்து மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை இத்தீர்மானம் ஏற்படுத்தவில்லை. அத்தோடு இப்புதிய செயலணியில் சிறுபான்மையின பிரதிநிதித்துவமின்றி இராணுவ அதிகாரிகள் உள்வாங்கப்பட்டிருப்பதானது பெரும்பான்மையான அரசு மற்றும் இராணுவமயமாக்கல் தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது எனவும் அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பாடசாலை கட்டமைப்பு, அதிபர், ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பீட்டு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தினார். இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை வதிவிட தூதுக்குழுவின் இலங்கைக்கான பணிப்பாளர் டக்காபியுமி கடோனாவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார்.
இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முக்கிய பங்கு குறித்து இந்த கலந்துரையாடலின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதுடன் இலங்கையின் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமையாக புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. அதிபர் ஆசிரியர் பயிற்சியை மேம்படுத்துதல் உட்பட முன்னெடுக்கப்பட்டு வரும் இத்திட்டங்களின் மூலம் கல்வித்துறையில் உள்ள சவால்களை தீர்ப்பதில் தங்கள் பங்களிப்பு குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள் மேலும் கலந்துரையாடினர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையில் சீர்திருத்தம் அடுத்த மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரி மாதமளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதை வரவேற்கிறோம். அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் நிதி மற்றும் இதர காரணிகளால் திட்டமிட்டதற்கமைய தேர்தலை நடத்த முடியாமல் போனது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெகு விரைவில் நடத்துமாறு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அவதானம் செலுத்தியிருந்த நிலையில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு அமைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம் 1 மாத காலத்துக்குள் பொது தேர்தலை நடத்தினோம். பொது தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறு பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களின் பிரகாரம் தேர்தலை நடத்துவதில் பல சிக்கல்கள் காணப்படுவது அவதானிக்க முடிகிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இதற்கமைய ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிப்போம் என்றார் அவர். இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தில் அரசாங்கத்திற்குள் இரட்டை நிலைப்பாடு காணப்படுகிறதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டதற்கு முரணாக தற்போது செயற்படுகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியாவின் அதானி குழுமத்துடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது அதானி குழுமம் விவகாரம் மறுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான எட்கா உட்பட சர்ச்சைக்குரிய ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்காக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் இந்திய விஜயத்தின் பின்னர் எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவது பற்றி பேசுவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டால் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து 2008ஆம் ஆண்டு முதல் குறிப்பிடப்பட்டு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியும் கடந்த காலங்களில் எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியது. இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்திற்குள் இரட்டை நிலைப்பாடு காணப்படுகிறது. ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்ற நிலையில் ஒப்பந்தத்தை கைவிட தீர்மானித்துள்ளதாக பிரிதொரு தரப்பினர் குறிப்பிடுகின்றமை கவனிக்கத்தக்கது. ஆகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மியன்மார் அகதிகள் விடயத்தை சுய அரசியல் லாபத்துக்காக சிலர் அணுகி வருவதை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான ஹருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிபனவுடன் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டவிரோத குடி வரவாளர்களாக வருகை தந்துள்ள மியன்மார் ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். அந்த வகையில் அவர்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம் உள்ளிட்ட தேவைகளை செய்து வருகிறோம். குறித்த அகதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். உடனடியாக அங்கே நடமாடும் மருத்துவ முகாமினை மேற்கொண்டிருந்தோம். பின்னர் சட்டத்தின் முன் இவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். சட்டத்தின் பிரகாரம் மாலுமிகள் 12 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 103 பேரும் தற்போது ஜமாலியா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த விடயத்தை சுகாதாரத்துறையினர், நிர்வாகத்துறையினர், பாதுகாப்பு தரப்பினர், வெளிவிவகார அமைச்சு உட்பட பல துறை சார்ந்தவர்கள் ஒன்றாக இயங்கி வருகிறார்கள். ஆனால் சிலர் இந்த விடயத்தை தங்கள் சுய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி வருவதை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஒரு பாரிய விடயத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். இந்த வேளையிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் குழு நேற்று கொழும்பில் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையில் கூடியது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதான பங்காளி கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தேர்தல்களுக்கு முகம் கொடுத்திருந்தது. இக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு பரணிதரன், தவிசாளர் ஜெயபாலன், நிதி செயலாளர் கணேசன், இணை உபத்தலைவர் சசிகுமார், நிர்வாக செயலாளர் பிரியாணி உட்பட கொழும்பு, கம்பஹா, ரத்னபுரி, கேகாலை, கண்டி, களுத்துறை, மாத்தலை ஆகிய மாவட்ட அமைப்பாளர்கள், பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நடைபெற்ற தேர்தல்கள், நாடு முழுவதும் கட்சியின் வியோகங்கள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பல சவால்களுக்கு மத்தியிலும் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றுக்கொண்டமை தொடர்பாகவும், எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிடவுள்ள திட்டங்கள் பற்றியும் தீர்க்கமாக கலந்துரையாடப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பில் பல சாத்தியங்கள் ஆராயப்பட்டன. தனித்து ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஏணி சின்னத்தில், தமிழ் முற்போக்கு கூட்டணியாக மின்சூழ் சின்னத்தில் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தில் களம் இறங்குவது என்று பல சாத்திய சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டன. அரிசி இறக்குமதிக்கு சுங்கவரி விதித்துள்ள 1 கிலோவுக்கு 65 ரூபாய் வரியை குறைக்குமாறு பல பிரதேசங்களில் உள்ள வர்த்தகர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான வரி குறைக்கப்பட்டால் அரிசி கட்டுப்பாட்டு விலையினை தொடர்ந்து பேண முடியும் என வர்த்தகர்களைப் போன்றே நுகர்வோர் அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. சுமார் 2 மாதங்களாக நிலவி வரும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக கடந்த பருவத்தில் அதிகபட்ச மொத்த மற்றும் சில்லறை விலைகளை விதிக்கவும், அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபையினர் சோதனை செய்யவும், வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அரிசி இறக்குமதிக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதி வரை 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மீனவர்களால் கைது செய்யப்படுகின்ற இந்திய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கலைஞர் அரங்கில் திராவிட முன்னேற்றக் கழக செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது இந்திய மீனவர்களை கைது செய்து அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வது அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் விடயம் என குறித்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்படும் இந்திய மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் சிறை தண்டனை மற்றும் அபராதம் என்பன 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை சீர்குலைக்கும் விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் சிறை மீட்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவித்து அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை விடுக்கப்பட வேண்டுமென தமிழக முதலமைச்சரிடம் இதன்போது திமுக செயற்குழு கூட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.